தமிழிசை வணக்கம். இந்த தொகுப்பில் இணைந்ததற்கு நன்றி. இந்த காவிரியினுடைய இறுதி தீர்ப்பு பற்றிய உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்கள். தமிழகத்திற்கு ஏற்கனவே நமக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த டிஎம்சியை விட 14.7 டிஎம்சி குறைக்கப்பட்டிருப்பது மன வருத்தத்தை தருகிறது. அது உண்மையிலேயே வரவேற்க முடியாத ஒரு கருத்தாக நான் பதிவு செய்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் இப்பொழுது கொடுத்திருக்கும் உச்சபட்ச அளவையாவது கர்நாடக காங்கிரஸ் அரசு முழுமையாக நமக்கு தர வேண்டும். ஏனென்றால் இதற்கு முன்னால் நீதிமன்ற தீர்ப்புகள் இருந்தாலும் 50 டிஎம்சிக்கு குறைவாகத்தான் நமக்கு கொடுத்து கொண்டிருந்தார். அதனால் இந்த தீர்ப்பின் உச்சபட்ச அளவை உடனே நமக்கு நியாயப்படி கொடுக்க வேண்டும். தமிழக அரசு இந்த நியாயப்படி நமக்கு கிடைக்க வேண்டியதை முழுவதுமாக சட்ட ரீதியாக மேற்கோள் காட்டி அதை முழுமையாக பெற்று தர வேண்டும். அது மட்டுமல்ல, 20 அடிக்கு நமக்கு நீர் இருக்கிறது, நிலத்தடி நீர் இருக்கிறது, அதனால்தான் நான் உங்களுக்குள்ள அளவை குறைக்கிறேன் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அது உண்மைதானா, அது சரியான தகவலா என்பதை தமிழக அரசு நிரூபிக்க முயற்சி செய்து, நிரூபிக்காத பட்சத்தில் எதற்காக குறைக்கப்பட்டது, இந்த அளவிற்கு நீர் இல்லை, அதனால் நீங்கள் எங்களுக்கு அதிகம் தர வேண்டும் என்ற கோரிக்கையை சட்டத்திற்கு உட்பட்டு சட்ட ரீதியாக மேல்முறையீடு இல்லை என்றாலும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு கேட்கலாம். இது எனது கருத்தாக இருக்கிறது. தமிழக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் குறைக்கப்பட்டிருப்பது மன வருத்தத்தை தருகிறது, வரவேற்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நிர்ணயித்திருக்கும் உச்சபட்ச அளவையாவது எந்த வஞ்சகமும் செய்யாமல் கர்நாடக அரசு கொடுக்க வேண்டும். கர்நாடக அரசு இதை அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்றீங்க. தமிழக விவசாயிகளின் பிரதானமான கோரிக்கையா இருப்பது நீங்க சொல்லக்கூடிய அதே விஷயத்தை ஒட்டிதான். இந்த நீராவது முழுமையாக எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் காவிரி மேலாண்மை வாரியம் உடனடியாக அமைக்கப்பட வேண்டும். அதுதான் பிரதானமான கோரிக்கையாக தமிழக விவசாயிகள் சொல்கிறார்கள். அதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்குமா? தீர்ப்புல என்ன சொல்லி இருக்கிறார்கள்? தீர்ப்புல இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1956 படி அத மத்திய அரசாங்கம் அதுல அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரத்தின் படி அடுத்த கட்டமா இந்த தீர்ப்பை அமல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான், அது மத்திய அரசை பொறுத்தமட்டில் சட்டமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டு அவர்கள் நடந்து கொள்வார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இது ஒரு 15 ஆண்டு காலத்திற்கு ஒரு முழுமையான ஒரு கணக்காக இருப்பதனால் சில நேரங்களில் இயற்கை சூழலை நாம் சந்திக்க வேண்டி வரும். வறட்சி வரலாம், வெள்ளம் வரலாம், ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வேறு வகையான தேவைகள் இருக்கலாம். அதனால இதை போல ஒரு தனி அமர்வு இருந்தால் அதுதான் பங்கீட்டிற்கு சரியாக வரும் என்ற பட்சத்தில் அது இருக்க வேண்டும் என்று நாமும் வலியுறுத்துவோம்.